முக்குவர்கள் திமிழர்கள் எல்லாம் இந்தியாவிலே மேல் சட்டை அணிவதற்கு அனுமதி வழங்கப்படாத கீழ் ஜாதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். 1900 ஆண்டு காலங்கள் வரைக்கும் இந்தியாவில் முக்குவ பெண்களுக்கு மேல் சட்டை அணியும் சுதந்திரம் வழங்கப்படவில்லை. முந்தானை போடக்கூடாது, இடுப்புக்கு மேல் மறைக்க கூடாது என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு தடை சட்டமாக இருந்தது. அதனால் முக்குவர்களும் திமிழர்களும் கடல் மார்க்கமாக இலங்கை வந்து நம்முடைய இந்த கிழக்கு மாகாணங்களிலே கிழக்கு பகுதிகளிலே குடியேறினார்கள் என்பது வரலாற்றில் முஸ்லிம்கள் கிழக்கு மாகாணத்தில் வந்தேறினார்கள் என்ற வரலாற்று தொடரிலே இந்த தமிழர்களுடைய வரவு இருந்ததை சுட்டிக்காட்டுகிறோம். அப்போது மட்டக்களப்பை மதிவண்ணன் என்பவர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வியாபாரத்துக்காக அரபியர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். கல்முனை என்ற பகுதியிலே அவர்களுடைய கப்பல் தாண்டு உடைந்து விட்டது. அவர்கள் நீந்தி கரையொதுங்குகிறார்கள். இன்றைக்கும் கல்முனை கடற்கரையில் இருந்து பார்த்தால் 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த கப்பல் உடைந்த கப்பலுடைய சில பாகங்கள் தெரியும். அந்த அரபியர்கள் கரையொதுங்கிய போது மதிவண்ணன் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கின்றான். முக்குவர்கள் என்ற தமிழினம் விவசாயத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். திமிழர்கள் என்ற தமிழினர்கள் மீன்பிடித்துறையிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். முக்குவர்களுடைய அறுவடை நேரத்திலே திமிழர்கள் முக்குவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவதற்கு கொள்ளையடிப்பதற்காக வருவார்கள். அந்த காலம் நெருங்கியது. தன்னால் உதவி செய்யப்பட்ட அரபியர்களிடம் மதிவண்ணன் மட்டக்களப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் உதவி தேடுகின்றார்கள். அரபியர்கள் இயல்பிலேயே வித்துவான்களாக வாழ்வீச்சுக்களிலும் போராட்டத்திலும் போர்க்களத்திலும் வித்துவான்களாக இருந்ததனால் முக்குவர்களுடைய ஆண்களுக்கு பயிற்சி கொடுத்து முக்குவர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு அரபியர்கள் முன்னால் நின்று திமிழர்களை விரட்டி கொண்டு போய் திருகோணமலை பகுதியின் போர்டர் வரைக்கும் கொண்டு போய் விரட்டிவிட்டு திரும்பி வருகின்றார்கள். ஓடுகின்ற போது முக்குவர்களுடைய இளைஞர்களும் அரபியர்களும் பிரிந்து 2 வழியால் போன அந்த இடத்தை சந்தி வழி என்று இன்றைக்கு பெயர் சூட்டுகின்றார்கள் என்பதாக இலங்கை வரலாறு சொல்கிறது. விரட்டிவிட்டு திரும்பி வந்து அவர்கள் எல்லோரும் ஓய்வெடுத்து ஆறுதல் அடைந்த இடம் பந்தார்முனை என்று இன்றைக்கு கிழக்கு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய இடம் என்று இலங்கை வரலாறு சொல்கிறது. வந்த முஸ்லிம்களை திரும்பி போக விடாமல் மீண்டும் தமிழர்கள் எங்கள் மீது படையெடுக்க கூடும், உங்களுக்கு எங்களுடைய அழகிய பெண்களை திருமணம் முடித்து தருகிறோம், இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு தங்க இடம் அளித்து திருமணம் முடித்து கொடுத்ததில் அவர்கள் ஏறாவூர், நிந்தவூர், காத்தாங்குடி போன்ற பகுதிகளிலே குடியமர்ந்தார்கள் என்று இலங்கை வரலாறு சொல்கிறது. அந்த அரபியர்களின் தலைவர்கள் ஒருவர்தான் படை தளபதி பட்டாணி என்று சொல்வது. அந்த பட்டாணிக்கு குருமன்வெளி இந்து கோவிலில் துருக்கு தொப்பி போட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். இன்றைக்கும் குருமன்வெளி இந்து கோவிலில் தொப்பி போட்ட ஒரு சிலைக்கு பூஜை வருஷம் நடக்கிறது. அந்த பூஜைக்கு பேர் பட்டணி பூஜை. ஒரு முஸ்லிம் பெரியாருக்கு செய்த பூஜை. பூஜை என்றால் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் கடவுளாக செய்யவில்லை, ஒரு நன்றி கடனாக செய்தார்கள் என்றால் இந்த வரலாற்றை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் அண்மை காலம் வரைக்கும் முக்குவர்கள் மேல் சட்டை அணிவதற்கு அனுமதி வழங்கப்படாத ஒரு கலாச்சாரம் இருந்து கொண்டிருந்திருக்கிறது.